ஜெர்மனியின் நோர்த் ரைன் வெஸ்ட்பாலியாவின் ஹாம் நகரில் வசிக்கும் மக்கள் ஸ்மைஷிங் எனப்படும் மோசடியொன்றில் குறிவைக்கப்படுகின்றனர். இந்த மோசடியை நடத்த மோசடிக்காரர்கள் போலி குறுஞ்செய்திகளை அனுப்புகின்றனர். குறித்த குறுஞ்செய்திகளில் மக்களின் தனிப்பட்ட வங்கி விவரங்களை பகிருமாறு கேட்கப்படுகிறது. இதுபோன்று அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கடன் அட்டைகளை பயன்படுத்தும் 23 மற்றும் 66 வயதுடைய 2 பெண்களுக்கு அவர்களின் கணக்குகளில் பாதுகாப்பு சிக்கல் இருப்பதாக கூறும் போலி குறுஞ்செய்திகள் வந்தன. அந்த செய்திகளில் வாடிக்கையாளர் சேவை மையத்தை சேர்ந்தவை போல தோற்றமளிக்கும் தொலைபேசி எண்கள் இருந்தன. அந்த பெண்கள் அந்த எண்களை அழைத்த போது பாதுகாப்பு குறியீடுகளை வெளிப்படுத்தும்படி ஒரு பெண்ணிடமும் போலி செயலியை நிறுவும்படி மற்ற பெண்களிடமும் மோசடிக்காரர்கள் கூறியுள்ளனர். இது மோசடிக்காரர்களுக்கு அவர்களின் கணக்குகளை அணுகும் அனுமதியை வழங்கியது. இதனால் குறித்த பெண்கள் பல்லாயிரக்கணக்கான யூரோக்களை இழந்தனர். இதேபோன்று பல வங்கி வாடிக்கையாளர்கள் குறிவைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் போலீசார் அனைத்து பாதிக்கப்பட்டவர்களிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறும் வங்கி மற்றும் தனிப்பட்ட விவரங்களை ஒருபோதும் யாரிடமும் பகிர வேண்டாம் எனவும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். அத்துடன் சந்தேகத்திற்கிடமான லிங்களை அழுத்த வேண்டாம் என்றும் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அறிமுகமில்லாத அழைப்பாளர்களால் பரிந்துரைக்கப்பட்ட செயலிகளை உங்கள் கையடக்க தொலைபேசியில் அல்லது கணினியில் நிறுவ வேண்டாம். உங்கள் வங்கிக் கணக்கு குறித்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்தால் உங்கள் வங்கியின் இணையதளத்தில் உள்ள அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண் அல்லது உங்கள் வங்கி அட்டையை பயன்படுத்தி உங்களது வங்கியை தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.